தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் போயிடுச்சேன்னு அழுகிறதோட அலசி ஆராய்ந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் வருமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட். ஏன்னா சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு 10 ரூபா சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. எதில் போடணும் போடக்கூடாதுன்ற அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணாலே போதுன்றது தான். தி நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்ல சேவிங்ஸ் பெஸ்ட்டா? வாங்க மக்கள்கிட்டே போய் அவங்களோட கருத்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டுங்க. ஏன்னா சேவிங் நீங்கள் பண்ணி பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ தான் சேவ் பண்ணி வச்சாலும் அவங்க எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? ஒரு 2%, அதுக்கு மேலே தரமாட்டாங்க, இல்லை 3% தருவாங்க. அதுக்கு மேலே எந்த பேங்க்கும் தராது. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து தான் ரொம்ப பெஸ்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எதில் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான். ஸோ நீங்கள் தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் போயிடுச்சேன்னு அழுகிறதோட அலசி ஆராய்ந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் வருமோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு 10 ரூபா சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. பட் அதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 1000 rupees பர் மந்த் அப்படின்னு சேவ் பண்ணும்போது ஆஃப்டர் ஒரு 1 or 2 yearsக்கு அப்புறம் அது ஒரு 1000 rupees அப்படின்னும் போது 12 months. ஸோ 1000 into 12 போடும்போது 12,000. அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். வித் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்திங்கன்னா ஒரு 15,000 வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஸ்டாக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லின்ட்டு. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, காசு போகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, உங்களுடைய நாலேஜ்லேருந்து அந்த காசு உங்கள் கைக்கு வருது போகுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதில் போடணும் போடக்கூடாதுன்ற அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணாலே போதுன்றது தான். ஸோ அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேவிங்ஸானா இன்வெஸ்ட்மெண்ட் தான். சேவிங்ஸ்ன்றது நமக்கு இப்போ இருந்ததை விட நான் ஏன் அனுபவம் சொன்னோம்னா, நான் சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் என்னன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி சடனாக வர்றதுனால அது கண்டிப்பாக அது உடனே போயிடுது. இன்வெஸ்ட்மெண்ட்னால நான் ஒரு இடத்துல போடுறேன்னா என்னால் எடுக்க முடியாது. ஸோ அமௌண்ட் தேவைப்படவும் நான் என்னால் முடிஞ்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பின்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் பல சுவாரஸ்யமான கொஷின்ஸோட நாங்கள் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் மக்களுக்கு இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா மறக்காம